ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு வாட்டி உட்கார்ந்து இருக்கார். தத்சங்கம் நடக்க போகுது. காளி பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. தட்சிணேஸ்வரம்ல இருக்கார். வெளியில லட்டு வச்சிருக்கு, லட்டு பிடிக்கணும், பூந்தி வச்சிருக்கு. ஆட்கள் வந்து ஓடி வந்து சொல்லியிருக்காங்க, சார் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல, சாரையா எறும்பு வருது சார். குருவே என்ன செய்யறது? இப்போ கொல்ல முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க, இப்போ எந்த கொலையும் இங்க நடப்பதில்லை, நாங்க என்ன பண்றது? அதை கொல்ல முடியாது, அதை நகர்த்த முடியல, என்ன பண்றது? சூப்பரா ஒரு வேலையை சொன்னார் அவர். ஒரு கிண்ணத்துல சக்கரை எடுத்துக்கோ, சரி, அந்த குவியலா போட்டிருக்கக்கூடிய பூந்தி குவியல் இருக்குல்ல, ஆமா, அதுக்கு 2 அடி தள்ளி அதை தூவிடு, சரி, உள்ள உட்காந்து லட்டு பிடிச்சிரு. ஓகே, தூவிட்டார். உள்ள எந்த எறும்போ வரல, சர்க்கரையை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. லட்டு பிடிச்சி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டாங்க. குரு உட்கார்ந்து சத்சங்கம் பேசுகிறார். குரு சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கான கவன ஈர்ப்பு தீர்மானம். அவர் சொன்னார், பிரசாதம் என்கின்ற பூந்தியை நோக்கி எறும்புகள் வந்தன, அந்த இலக்கை தொட வேண்டும் என்று எறும்புகள் வந்தன, நான் சர்க்கரை என்ற ஆசை காட்டினேன், அந்த ஆசையோடு அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். யாரும் பூந்தி என்கின்ற இலக்கை அடையவே இல்லை, நீங்களும் அப்படி இருந்து விடாதீர்கள் என்று சொன்னார். பல பேர் ஆசையை அனுபவித்து விட்டு இலக்கை விட்டு விடுகிறோம். ஆசையை அறுத்து விட்டு இலக்கை அடைவதற்குரிய அந்த வாழ்க்கையை நாம் பெற வேண்டும். வாய்ப்புகள் ரொம்ப பெருசுங்க. யார் இந்த உலகத்தில் எட்டி பிடிக்கக்கூடிய அந்த துறையினுடைய ஆக உச்சத்தை யார் அடைய போகிறார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மழை பெய்கிறது, வீடு ஒழுகுகிறது, வீட்டிற்குள் பாத்திரத்தில் வைத்து தண்ணீரை பிடித்து கொண்டிருக்கிறோம். தண்ணீர் சுவையாக இருக்கிறது, வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. ஆனால் கொஞ்சம் திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ், கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க, அதே மழைதான் பெய்து கொண்டிருக்கிறது. கடலும் ஆறும் கிணறும் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. பாத்திரத்தை பெருசாக்கிக்கோங்க. எவ்வளவு பெரிதா பாத்திரம் வைத்திருக்கிறீர்களோ அவ்வளவு கிடைக்கும். வாழ்க்கையை மிகச் சிறியதளவில் நினைக்காமல் மிக உன்னதமான அளவில் ரொம்ப பெருசா நினைக்கிற மாதிரி நீங்க நினைங்க. அதை உங்கள் காலடியில் வந்து அது உங்களை தொடும். மஸ்னவி என்கின்ற 60,000 கன்னிகளை கொண்ட மிகப்பெரிய அரிய நூலை நமக்கு தந்தான். அதில் ரூமி பேசுவதுதான் இந்த வார்த்தை. அதை நான் தப்பான கிரௌடுக்கு சொல்லிட்டேன், உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன். அவன் கேட்குறான், நிஜமாவான்னு. என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட்டு? நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆமாம், 17 வயசு பைய. நிஜமாவா மேடம்? ரூமியே சொல்லிட்டாரா மேடம்? அவ்வளோ பெரிய தத்துவமா மேடம்ங்கிறான். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, அதை உங்களுடைய விஷயத்துக்கு அப்ளை பண்ணுங்க. நான் கொஞ்சம் இயற்கையிலேயே இந்த ஊருக்கு பிறந்தா நான் கொஞ்சம் ஹைட்டுங்க, 2 இன்ச்சு நான் ஹைட்டு. என்னால் பஸ்ஸில் உட்கார முடியாதுங்க. பஸ்ஸில் உட்காந்தேன்னா அந்த முதல்ல பஸ்லாம் முட்டி இடிக்கும். அவன் பிரேக் போட்டானா முட்டி வலிக்கும். முட்டி இடிச்சிருமோன்னு பஸ்ஸில் ஏறும்போதெல்லாம் நினைப்பேங்க. 12 வருஷம் நினச்சேங்க இதை. 13ஆவது வருஷம் 2 வீலரில் போகும்போது கீழே விழுந்து முட்டி உடஞ்சிருச்சு. இப்போ புரியுதா? நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. இது வெறும் சொல்லல்ல, ஆழமான மனதிலே நான் இதைத்தான் தேடுகிறேன், என் உச்சம் இதுதான் என்று யார் ஒருவர் ஆழமாக நினைத்து காட்சிப்படுத்துகிறீர்களோ அது உங்களை வந்து சேரும். இது இயற்கை. மரணத்தை தேடுகிறீர்களா? வரும். பயத்தை தேடுகிறீர்களா? வரும். மகிழ்ச்சியை தேடுகிறீர்களா? வரும். எதை ஆழமாக நினைக்கிறோமோ அது நம் காலடிக்கு வரும். காட்சிப்படுத்துங்கள். மிக உச்சயமாக உங்களுடைய எல்லையினுடைய உச்சத்தை நீங்கள் தொடுவீர்கள்.